எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் இருக்குங்க. ஃப்ரான்ஸ் டூ ஜெர்மனி போயிட்டுருக்கல, நான் ஒரு 4:30 மணி நேரம் டிரைவுக்கு அப்புறமா ஒரு 45 நிமிஷம் வந்து ரெஸ்ட் போட வேண்டியிருந்துச்சு. ஆக்சுவலாக மதியம் ஆயிடுச்சுங்கிறதுனால அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நானும் என்னோட நண்பர், அதாவது அவர் ஒரு வண்டி, நான் ஒரு வண்டி, போர்ச்சுகல் வந்து 2 வண்டி வரும் எப்போதுமே. ஆப்போசிட் 2 வண்டி, மொத்தம் 4 வண்டி எங்களுக்கு. ஆளுக்கு ஒரு வண்டியாக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். சரி, ஓகே, இடையில பார்க்கிங்கில் போட்டு சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்ட்டு வண்டியை வந்து பக்கத்துலேயே நிப்பாட்டிட்டு இருந்தோம். சரியாக பார்க்கிங் கிடைக்கல, அதனால் ஒரு பக்கமாக ஏற்றி நிப்பாட்டிட்டு 45 நிமிஷம் தானே வண்டியிலானே இருக்க போகிறோம் அப்படின்ட்டு வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டி ரெஸ்ட்டு போட்டாச்சு. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு பண்ணை இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு உருத்தான மான்ட்பிலியார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாட்டு ரகம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரக மாடுகள் வந்து யூரோப்பில் வந்து, அதாவது ஃப்ரான்ஸு, இத்தாலி, சுவிட்சர்லாந்தில் வந்து அதிகமாக வந்து வளர்க்குறாங்க. மெயினாக வந்து பால், அப்புறம் வந்து இறைச்சிக்காக வந்து இவங்க வந்து இங்கே வளர்க்குறாங்க. பொதுவாகவே ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப திறந்த வெளிகளில் மாடுகளை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு வளர்க்குறத நம்ம பார்க்க முடியுது. சுற்றி சிம்பிளாக தான் வேலி மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து அதுக்குள்ளே வந்து வெளியில் வராமல் உள்ளே வந்து இருக்கிற மாதிரி நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி, சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு சாப்பாடை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டு அப்படி ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி கொஞ்சம் ஓப்பனில் இருந்துச்சு. அது சரி, அந்த சைடு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு இருந்தோம். இந்த செட்டை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. எங்களோட சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி கஞ்சி, ஊறுகாய். ஏன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து வரையிலாம் சமைக்க மாட்டேன், ஜெர்மனியில் சமைச்சு கொண்டு போக தான் எடுத்துகிட்டு வருவேன். அதனால் சாப்பிட்டு அப்படி கிளம்பிட்டோம். வெயிலுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரிங்க, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோலையும் யூஸ்ஃபுல்லான விஷயம் சந்திக்கிறேன். டாடா, பபாய்.